வணக்கம் கேஜி மாஸ்டர். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில் ஆங்கிலத்தில் உள்ள 12 காலங்களையும் மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆங்கிலம் கற்பதில் நீங்கள் A1 A2 லெவலாக இருந்தால் மிக சிறந்த உறுதியான தெளிவான அடித்தளத்துடன் ஆங்கில கற்றலை தொடர்வதற்கும், நீங்கள் B1 B2 நிலையில் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயங்களை மேலும் சிறப்பாக்குவதற்கும் எனது காணொளிகள் தொடர்ச்சியாக உதவி கொண்டிருக்கின்றன. காணொளியை முழுமையாக பாருங்கள், முழுமையாக பயிற்சி செய்யுங்கள், முழுமையான பயனை பெறுங்கள். ஒரு பேனாவுடனும் நோட்புக்குடனும் வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இப்போது நாம் ஒரு முக்கியமான குறிப்புடன் ஆரம்பிப்போம். அதாவது ஆங்கிலத்தில் இலக்கண ரீதியான முதன்மை காலங்கள் பிரைமரி கிராமட்டிக்கல் டென்சஸ் இரண்டு தான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும். அதாவது சாதாரண அல்லது எளிமையான நிகழ்காலமும் சாதாரண அல்லது எளிமையான இறந்த காலமும் என்று குறிப்பிடுகின்றோம். காரணம் என்னவென்றால், நேரத்தை வெளிப்படுத்த முதன்மை வினைச்சொல்லில் அதாவது மெயின் வேர்பில் மாற்றம் செய்ய வேண்டியது இந்த 2 காலங்களில் மட்டுமே. இப்பொழுது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஆங்கில இலக்கணத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முக்கியமானது இந்த முதன்மையான 2 காலங்கள், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் ஆகிய 2 காலங்கள் மட்டுமே உதவி வினைச்சொற்கள் இல்லாமல், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லாமல் செயற்படுகின்றன. ஏனைய அனைத்து காலங்களுக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உள்ளடங்கலாக உதவி வினைச்சொற்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். தமிழில் எதிர்காலம் உள்ளடங்கலாக 3 காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3ம் முதன்மை காலங்களாக உள்ளன. ஆனால் ஆங்கிலத்தில் எதிர்காலம் முதன்மை காலம், அதாவது பிரைமரி டென்ஸ் அல்ல என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். காலத்தை குறிப்பிடுவதற்கு பிரதான வினைச்சொல்லில் ஏற்படும் மாற்றங்களை பார்ப்போம். நிகழ்காலத்தின் வினைச்சொல்லு பேஸ் வேர்ப் எல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கும் என்று முன்னரே குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது he, she, it, அவன், அவள், அது ஆகிய 3ற்கும் வினைச்சொல்லோடு s என்பது சேர்க்கப்படுகிறது. அதே போன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிற்கு ரெகுலர் வேர்ப்ஸ் ஆக இருந்தால் பேஸ் வேர்ப்புடன் ed என்பதை சேர்ப்பதன் மூலம் இறந்த கால வினைச்சொல்லாக மாற்றப்படுகின்றது. இரெகுலர் வேர்ப்பை பொறுத்தவரையில் ed என்பது சேர்க்கப்படாமல் அந்த வேர்ப்பினுடைய சொற்களுக்குள்ளேயே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான இரெகுலர் வேர்ப்ஸை நாங்கள் சேகரித்து மனப்பாடம் செய்வது மிகவும் முக்கியமானது. இப்போது நாம் காலங்கள் பற்றி பார்ப்போம். ஆங்கிலத்தில் 12 காலங்கள் இருக்கின்றன. இந்த காலங்கள் டைம், அதாவது நேரம், மற்றும் ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு செயலின் இயல்பு, அது முடிந்து விட்டதா, தொடர்கின்றதா, அல்லது இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக இருந்ததா, அல்லது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக இருக்கின்றதா போன்ற தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. இந்த அட்டவணையை பாருங்கள். முதலாவது டைம், நேரம். இந்த நேரம் பற்றிய புரிதல் மிக முக்கியமானது. நேரம் என்பது காலம் அல்ல. நேரம் என்பது யூனிவர்சல், அதாவது உலகளாவிய, இலக்கணம் சாராத நான் கிராமட்டிக்கல் concept. Yesterday, past time, now, present time, tomorrow, future time. காலம் என்பது ஒரு இலக்கண விதி. அது நேரத்தை போன்று எல்லோருக்கும் பொதுவானதாக அமையாது. அது ஒவ்வொரு மொழிக்குமானதாக அமையும். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, ஆங்கிலத்தில் 2 பிரதான காலங்கள், தமிழில் 3 பிரதான காலங்கள். காலம் என்பது ஒரு வினைச்சொல் வடிவத்தினூடாக ஒரு செயலின் நேரத்தை காட்டுவது. நேரத்திற்கும் காலத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். 12 காலங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இங்கே முக்கியமாக இந்த அட்டவணையின் அடிப்பகுதியில் இருக்கின்ற 3 விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். 2 பிரைமரி டென்சஸ் ஏற்கனவே அறிந்து கொண்டோம். இரண்டாவது ஆஸ்பெக்ட்ஸ், have, be என்ற உதவி வினைச்சொற்களை வைத்து ஒரு செயல் முடிந்து விட்டதா அல்லது தொடர்கின்றதா என்பதை வெளிப்படுத்துவது.
மூன்றாவதாக future time. இது will, shall, be going to என்ற உதவி வினைச்சொற்களை வைத்து வெளிப்படுத்துவது. எனவே two primary tenses, aspects, future time. இந்த மூன்றினுடைய வெளிப்பாடுகள் தான் 12 காலங்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தின் மையக் கருத்தாக அமைகின்ற 3 விடயங்களை ஏற்கனவே பார்த்தோம். அது மிக முக்கியமானது என்பதால் மிகவும் தெளிவாக இங்கே அட்டவணைப்படுத்தி சிறப்பாக அமைத்து தந்துள்ளேன். அதாவது டைம், டென்ஸ், ஆஸ்பெக்ட். ஒரு செயல் எப்போது இடம்பெறுகின்றது என்பது டைம். ஒரு செயல் அல்லது நிலையின் நேரத்தை காட்டும் இலக்கண வடிவம், வினைச்சொல் வடிவம் டென்ஸ், காலம். ஒரு செயல் நடக்கும் விதம், ஆஸ்பெக்ட். அதாவது அந்த செயலுக்கும் நேரத்துக்குமான தொடர்பு என்ன என்பது ஆஸ்பெக்ட். இவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் 12 காலங்களும் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகிவிடும். இப்போது நாம் 12 காலங்களில் முதலாவது காலத்தை பார்க்கின்றோம். பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ் அல்லது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்றும் கூறுவார்கள். சாதாரண நிகழ்காலம் என்பது தமிழில் பொருத்தமானதாக இருக்கின்றது. இந்த காலம் முதன்மை காலங்கள் 2இல் 1 என்பதை முன்னரே பார்த்தோம். இந்த காலத்திற்கு நாம் பயன்படுத்துகின்ற வினைச்சொல் வடிவம் பேஸ் ஃபார்ம் நிகழ்காலத்தில் தான் இருக்கும். இந்த வினைச்சொல்லுடன் அவன், அவள், அது, he, she, it சப்ஜெக்டாக வரும் பொழுது வினைச்சொல்லுடன் s அல்லது es சேர்க்கப்படுகின்றது. உதாரணமாக I drink, he drinks. இந்த காலத்தை நாம் வழமையாக இடம்பெறுகின்ற விடயங்களுக்கு பயன்படுத்துகின்றோம். ஆங்கிலத்தில் நிகழ்காலத்தில் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளை நாளாந்தம் நிகழுகின்ற வழமையாக நிகழுகின்ற சம்பவங்கள் அல்லது செயற்பாடுகள், மற்றையது now இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் என இரண்டாக இனங்கண்டு தற்போது நடந்து கொண்டிருக்கும், அதாவது happening now போன்ற செயற்பாடுகள் அல்லாமல் வழமையாக நாளாந்தம் அல்லது வாராந்தம் அல்லது பொதுவாக அல்லது செயல் அல்லாத விடயங்களை, உதாரணமாக உணர்வுகள், எண்ணங்கள் என்பவற்றை வெளிப்படுத்துவதற்கும் இந்த காலம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு செயல் சாதாரண நிகழ்காலமா என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் பாடசாலைக்கு போகிறவன், ஐ கோ டு ஸ்கூல். பாருங்கள், போய்கொண்டிருக்கிறேன் என்றால் அது தொடர் நிகழ்காலம், போகிறவன் என்றால் வழமையாக இடம்பெறுகின்ற செயல். அவ்வாறே சாப்பிடுகின்றவன், வாசிக்கின்றவள் என்பன இந்த நிகழ்காலத்திற்கு உரியவையாக அமைகின்றன. இங்கே மிக சிறப்பான உதாரணங்களுடன் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாம் இரண்டாவது காலம், அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன என்பதை பார்ப்போம். இந்த காலத்தின் கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர், பி வேர்ப்பினுடைய நிகழ்கால வடிவங்களான am, is, are என்பவற்றை துணை வினைச்சொல்லாக, அதாவது ஆக்சிலியரி வேர்ப்ஸாக பயன்படுத்தி வினைச்சொல்லிற்கு ing என்ற 3 எழுத்துக்களையும் சேர்த்து பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே I என்பதற்கு am என்றும், he, she, it is என்றும், you, we, they என்பவற்றிற்கு are என்றும் உதவி வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த காலம் சம்பந்தமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்களை மட்டும் இது குறிப்பிடுவதில்லை. உதாரணங்களை பாருங்கள். We are flying to Paris on Sunday. இது திட்டமிடப்பட்டுள்ள எதிர்கால நிகழ்வு are என்ற உதவி வினைச்சொல்லையும் ing சேர்ந்த வினைச்சொல்லையும் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றது என்பதை குறித்து கொள்ளுங்கள். ஒரு செயல் அல்லது நிகழ்வு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பொருத்தமானதா என்பதை தீர்மானிப்பதற்கு இலகுவான வழி அந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பி வேர்ப் சார்ந்த நிகழ்கால, அதாவது am, is, are உதவி வினைச்சொல்லையும் ing வேர்ப்பையும் தவிர வேறு வினைச்சொற்கள் அல்லது இன்ஃபினிட்டிவ் இல்லாமல் இருப்பதை கவனித்தல் வேண்டும். உதாரணமாக I am going to go to Paris on Sunday என்பது நிகழ்காலத்துக்குரியதல்ல, அது எதிர்காலம். காரணம் என்ன? இங்கே go என்ற இன்ஃபினிட்டிவ் சேர்க்கப்படுகின்றதல்லவா. எனவே அது பிரசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் அல்ல என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நாம் பிரசன்ட்
பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். பலருக்கு இது சம்பந்தமான ஒரு தடுமாற்றம் அல்லது குழப்பம் இருக்கின்றது. இது இறந்த காலத்திற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது சம்பந்தமான பல்வேறு குழப்பங்களை தருகின்ற ஒரு காலமாக இது பலருக்கு இருக்கின்றது. இந்த காணொளியில் அவ்வாறான குழப்பங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக்கி விடுவோம். அத்தோடு have verbs என்ற என்னுடைய காணொளியில் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமான விடயங்கள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணொளியையும் நேரம் கிடைக்கின்ற பொழுது தவறாமல் பாருங்கள். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, சப்ஜெக்ட் அதாவது எழுவாய், have என்ற வேர்பினுடைய நிகழ்கால வடிவங்களான have அல்லது has, துணை வினைச்சொற்கள் அதாவது ஆக்சிலியரி வேர்ப்ஸ், அத்தோடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 வேர்ப், சப்ஜெக்ட் he she அல்லது it என்று இருக்கின்ற பொழுது has என்ற உதவி வினைச்சொல்லையும் ஏனையவற்றிற்கு have என்ற உதவி வினைச்சொல்லையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த காலத்தின் சிறப்பு தன்மை என்னவென்றால், ஒரு விடயம் இறந்த காலத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கும், ஆனால் அது நிகழ்காலத்திற்கும் அதாவது தற்போதும் ஏதாவது ஒரு தொடர்பை வைத்திருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதாகும். அதே நேரத்தில் அந்த நிகழ்வு எப்போது நிகழ்ந்தது என்பதற்கான எக்ஸாக்ட் டைம் அவசியம் இல்லை. முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஒன்ஸ் லைஃப், ஒருவருடைய வாழ்க்கை அனுபவங்கள். குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஐ ஹாவ் விசிட்டட் ஜப்பான். இங்கே நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டிய விடயம், இங்கே எப்பொழுது ஜப்பானுக்கு விசிட் பண்ணினேன் என்பதற்கான ஒரு கால புள்ளி கிடையாது. இறந்த காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு கால புள்ளியை வைத்து இறந்த கால நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது அது சாதாரண இறந்த காலமாக இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உதாரணமாக, ஐ விசிட்டட் ஜப்பான் இன் 2024. நான் 2024 ஜப்பானுக்கு விசிட் பண்ணினேன். இங்கே விசிட்டட் என்பதற்கும் ஹாவ் விசிட்டட் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை கவனிப்போம். ஐ விசிட்டட் ஜப்பான் இன் 2024 என்பதில் அந்த விசிட்டட் என்ற செயல் ஒரு கால புள்ளியில் நடந்து முடிந்து விட்டது என்று பொருள் கொடுக்கும். ஆனால் have visited என்பது இறந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கின்றது, ஆனால் ஏதோ ஒன்றை நிகழ்காலத்துடனும் தொடர்பு படுத்துகின்றது. எப்படி நிகழ்காலம் என்று உறுதியாக சொல்ல முடிகின்றது? எப்படி என்றால், have என்பது நிகழ்காலத்திற்குரிய துணை வினைச்சொல். அவ்வாறு நிகழ்காலத்தில் தொடர்பு படுத்தப்படும் விடயத்தை இங்கு நாம் அனுபவம் என்று கூறுகின்றோம். அதாவது ஜப்பானுக்கு நான் விசிட் பண்ணி இருந்தேன், ஆனால் அந்த அனுபவம் இன்றும் என்னுடைய மனதில் பசுமையாக இருக்கின்றன என்று கூறுகின்றோம் அல்லவா? அவ்வாறான அனுபவங்களை இங்கு குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு ஏனைய உதாரணங்களை நன்றாக பொருள் புரிந்து பயிற்சி செய்யுங்கள். இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ளல் வேண்டும். இந்த வேறுபாட்டை நாம் பல வழிகளில் கண்டுகொள்ளலாம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு நிகழ்வு இறந்த காலத்திலேயே முடிந்துவிடும். இவை எல்லாவற்றையும் விட மிக இலகுவான வழி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன். சாதாரண நிகழ்காலமும் சாதாரண இறந்த காலமும் உதவி வினைச்சொற்களை பயன்படுத்துவதில்லை. எனவே ஒரு வாக்கியத்தில் உதவி வினைச்சொல் குறிப்பாக have அல்லது has என்று நிகழ்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது present perfect tense. அவ்வாறு உதவி வினைச்சொல் பயன்படுத்தப்படாத நிகழ்வு past tense, இறந்த கால நிகழ்வு. குறித்து கொள்ளுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான இன்னொரு விடயத்தையும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்துகின்ற have அல்லது has என்பதற்கு தனியான எந்த பொருளும் கிடையாது. இவை இறந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நிகழ்காலத்திற்கு தொடர்பு படுத்தும் செயலை செய்கின்றனவே அன்றி அவற்றிற்கு தனியாக எந்த பொருளும் கிடையாது என்பதையும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் present perfect continuous tense என்ன என்று பார்ப்போம். முதலில் இதனுடைய கட்டமைப்பு, subject have அல்லது has,
plus been plus ing verb. இந்த காலத்தின் வெளிப்பாடு என்னவென்றால், இறந்த காலத்தில் தொடங்கி இன்னமும் தொடர்கின்ற அல்லது இப்போதுதான் நின்ற ஒரு செயலின் கால அளவை வலியுறுத்துவது. இங்கே இது present perfect என்று சொல்வதற்கு have, has என்பன பயன்படுத்தப்பட்டிருப்பதும், இது தொடர்ச்சியான நிகழ்வு என்பதற்காக beனுடைய verb 3 been என்பதும் பயன்படுத்தப்படுகின்றது. be verbினுடைய சிறப்பு தன்மைகளை உள்ளடக்கிய be verb என்ற காணொளி இருக்கின்றது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். மிக சிறப்பான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. be verb இருப்புத்தன்மையை குறிக்கின்றது. அதாவது காத்து கொண்டிருந்தேன், காத்து கொண்டிருக்கிறேன், இவ்வாறு இருந்தேன், இருக்கிறேன் என்று அந்த இருப்புத்தன்மையை குறிப்பிடுகின்றபடியால் இங்கே அது பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்தை பாருங்கள். They have been waiting for the bus for an hour. அவர்கள் ஒரு மணித்தியாலமாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு ஒரு மணித்தியாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். Your eyes are red. Have you been crying? ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு நிகழ்வு தற்போதுதான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், கண்கள் சிவந்து இருக்கின்றன, நீ அழுது கொண்டிருந்தாயா என்று கண்டினியூஸ் டென்ஸில், அதாவது தொடர் காலத்தில் கேட்கப்படுகின்றது. பெர்ஃபெக்ட் டென்ஸில் சிறப்பு பெறுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சி நிச்சயமாக கை கொடுக்கும். இப்பொழுது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஆரம்பிக்கின்றோம். இந்த காலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், அதாவது V2. இது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கப்பட்ட செயலை விவரிக்கின்றது. ஆங்கிலத்தில் இலக்கண விதிமுறைக்கு அமைய உள்ள 2 காலங்களில் ஒன்று நிகழ்காலம், மற்றது இதுதான் இறந்த காலம். இந்த காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொற்கள் V2 ஆக இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலம் உதவி வினைச்சொற்களை, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலியரி வேர்ப்ஸை பயன்படுத்துவதில்லை. உதாரணங்களை பாருங்கள். எல்லாம் இறந்த காலத்தில் நிகழ்ந்து முடிந்தவை, அத்தோடு அவை V2 வினைச்சொற்களை பயன்படுத்தியுள்ளன. இப்போது past continuous tense சம்பந்தமாக பார்ப்போம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் subject plus was were plus ing verb. was என்பது நான், அவன், அவள், அது என்ற நான்கிற்கும், were என்பது நீ என்ற ஒருமைக்கும், நீங்கள் என்ற பன்மைக்கும், நாங்கள், அவர்கள் என்பவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த காலமானது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை விவரிப்பது. இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், குறிப்பிட்ட தருணத்தில், அதாவது at a specific moment. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுவதற்கு இன்னொரு நிகழ்வு தேவைப்படுகின்றது. முதலாவது உதாரணத்தை பாருங்கள். I was reading when the phone rang. போன் ரிங் பண்ணிய போது நான் வாசித்து கொண்டிருந்தேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, நான் வாசித்து கொண்டிருந்தேன் என்பது போன் ரிங் பண்ணிய தருணத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுவதற்குத்தான். இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். While I was cooking, he was watching TV. ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த 2 இறந்த காலம் சார்ந்த தொடர்ச்சியான செயல்கள். அத்தோடு was were என்பன இங்கே உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அது be verbiனுடைய இறந்த கால வடிவங்களாகும் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது past perfect சம்பந்தமாக பார்ப்போம். இந்த past perfect சம்பந்தமாக பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது. அதை இன்று தெளிவாக்கிக் கொள்வோம். past perfectனுடைய ஸ்ட்ரக்சர் subject plus had plus past participle. இந்த காலத்தின் இயல்பு என்னவென்றால், past in the past. இறந்த காலத்தில் இறந்த காலம். An action completed before another past action. அதாவது ஒரு இறந்த கால நிகழ்விற்கு முன்னர் இன்னொரு இறந்த கால நிகழ்வு முற்றுப்பெறுதல். இங்கே எந்த நிகழ்வு முதலில் முற்றுப்பெறுகின்றதோ அது
past perfect, மற்றையது past tense. இப்போது இந்த காலத்தினுடைய முக்கியமான சில விடயங்களை குறித்துக் கொள்ளுங்கள். past perfectக்கு 2 இறந்த கால நிகழ்வுகள் தேவை. உதாரணத்தை பாருங்கள். When we arrived, the movie had already started. இங்கே 2 இறந்த கால வாக்கியங்கள் உள்ளன. ஒன்று we arrived, நாங்கள் வந்தடைந்தோம். இரண்டாவது movie already started. இரண்டும் இறந்த கால நிகழ்வுகள். இப்பொழுது நாம் எங்கு had என்ற உதவி வினைச்சொல்லுடன் past participle பயன்படுத்த வேண்டும் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். இந்த 2 நிகழ்வுகளில் எது முதலில் முடிந்தது? நாங்கள் வந்தடைந்ததா அல்லது மூவி ஆரம்பித்ததா? மூவி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதால் அதற்குத்தான் நாங்கள் had என்பதோடு V3 verb-ஐ பயன்படுத்தி அதை perfect tense ஆக மாற்ற வேண்டும். இங்கே had என்பது ஏதாவது சொந்தமான பொருளை கொடுக்கின்றதா? இல்லை. அது செய்வது என்னவென்றால் எந்த நிகழ்வு முதலில் நடந்து முடிந்தது என்பதை அடையாளப்படுத்துவது மட்டும்தான். இப்போது நீங்கள் past perfect சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அட்டவணையில் past perfect பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் சில உதாரணமாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்ததாக நாம் past perfect continuous tense என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த காலத்திற்கான ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு subject plus had plus been plus ing verb. இந்த காலம் வெளிப்படுத்துகின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் இன்னொரு புள்ளி அல்லது நிகழ்வுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நடந்து கொண்டிருந்த ஒரு செயலின் கால அளவை வலியுறுத்துவதாகும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காலம் வலியுறுத்துவது நடந்து கொண்டிருந்த செயலை அல்ல, நடந்து கொண்டிருந்த செயலின் கால அளவு எவ்வளவு என்பதைத்தான். இதை உதாரணத்தின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். He had been working there for 5 years before he got promoted. இங்கே 2 நிகழ்வுகள் இறந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இறந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, promoted என்ற இன்னொரு நிகழ்வு. ஒன்று, அவர் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தார் என்பது. இரண்டாவது, அவர் பதவி உயர்வு பெற்றார் என்பது. இங்கே பதவி உயர்வு பெறுவதற்கு முன்னர் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தார் என்ற கால அளவை வலியுறுத்துவது தான் present perfect continuous tense-னுடைய வெளிப்பாடு என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே தரப்பட்டுள்ள உதாரணங்களையும் அதுபோன்ற வாக்கியங்களையும் உருவாக்கி மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்துவிடும். அடுத்து நாம் பார்ப்பது future simple tense, சாதாரண எதிர்காலம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் subject will அல்லது shall plus base verb, அதாவது நிகழ்கால வினைச்சொல் V1. எதிர்காலத்தை குறிப்பதற்கு will, shall என்ற மாடல் verbs-ஐ பாவிக்கின்ற பொழுது சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் I, she, he, you, they எதுவாக இருந்தாலும் நிகழ்காலத்துக்குரிய பேஸ் ஃபார்ம் வினைச்சொல்லைத்தான் பாவிக்க வேண்டும். இந்த எதிர்காலம் எதை குறிப்பிடுகின்றது? ஒரு செயல் அல்லது ஒரு நிலை ஆரம்பிப்பதும் முடிவதும் எதிர்காலத்தில் என்பதுதான். இந்த அட்டவணையின் அடிப்பகுதியில் உள்ள be going to என்ற செமை மாடல் வெர்பையும் திட்டங்கள், நோக்கங்கள், எதிர்வுகூறல்கள் என்பவற்றிற்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக future continuous tense. இதனுடைய கட்டமைப்பு subject plus will be plus ing verb. இந்த காலம் எதை விவரிக்கின்றது என்றால் ஒரு செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான். உதாரணத்தை பாருங்கள். This time next week I will be lying on a beach. அதாவது அடுத்த வாரம் இந்த நேரம் ஒரு பீச்சில் நான் படுத்துக் கொண்டிருப்பேன் என்று எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்க போகின்ற விடயத்தை குறிப்பிடுவது. இதேபோன்று மற்ற உதாரணங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது future perfect எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்ப்போம். அதனுடைய கட்டமைப்பு subject plus will have plus past participle.
இந்த காலத்தினுடைய பொருள் என்னவென்றால் an action that will be completed before a certain time in the future. இங்கே முக்கியமானது before என்பதுதான். ஏனெனில் before என்று நாம் கூறுகின்ற பொழுது after ஆக ஒன்று இருக்குமல்லவா? after என்பது வெளிப்படையாக குறிப்பிடப்படாவிட்டாலும் எதிர்காலத்திலுள்ள காலப்புள்ளி ஒன்றில் முன்னர் பின்னர் என்று 2 காலப்பகுதிகள் இருக்கின்றன அல்லவா? அதில் அந்த புள்ளிக்கு முன்னதாக என்று பொருள் கொள்ளல் வேண்டும். காரணம் என்னவென்றால் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் காலத்தை துல்லியமாக குறிப்பிடும். I will have finished by 5 p.m. tomorrow என்று கூறுகின்ற பொழுது நாளை 5 மணியளவில் முடித்து வைத்திருப்பேன் என்று காலப்புள்ளிக்கான உறுதிப்பாட்டை கொடுக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு செயல் எதிர்காலத்தில் எப்போது செய்து முடிக்கப்படும் என்பதில் கவனம் செலுத்தும். உதாரணத்தை பாருங்கள். By 2030 I will have saved enough money to retire. அதாவது 2030 அளவில் நான் இளைப்பாறுவதற்கு போதுமான அளவு பணத்தை சேமித்து வைத்திருப்பேன். தரப்பட்டுள்ள உதாரணங்களையும் அதே போன்ற வாக்கியங்களையும் உருவாக்கி பயிற்சி செய்யுங்கள். இப்போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்ப்போம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹேவ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி வெர்ப். இந்த டென்ஸ் எதை வலியுறுத்துகிறது சொல்லுங்கள். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை ஒரு செயலின் கால அளவை வலியுறுத்துகின்றது. அதாவது focus on duration. உதாரணத்தை பாருங்கள். I will have been teaching for 10 years by 2030. 2030 ஆண்டளவில் 10 வருடங்களாக கால அளவு நான் கற்பித்துக் கொண்டிருப்பேன் என்று கால அளவை வலியுறுத்துகின்றது. இங்கே தரப்பட்டுள்ள ஏனைய உதாரணங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். நாங்கள் 12 காலங்களையும் மிக சிறப்பாக பயிற்சி செய்துள்ளோம். ஒவ்வொரு காலத்திற்கும் புதிய புதிய வாக்கியங்களை உருவாக்கி தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள். அத்தோடு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.